ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கார்டன். இது பாருங்கள், அத்தி மரம் 2 வருஷம் ஆச்சுங்க நாங்கள் வச்சு. இதில் வந்து நல்ல பெருசாக வந்திருக்கு. ஆனால் தண்டு இன்னும் பெருக்கணும், பெருத்து வரணும். ஆனால் நிறைய கிளை விட்டு நல்லா சூப்பராக வளர்ந்துருக்காங்க. இதில் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க. ஆமாம், பாருங்களேன், 3 முத்தான பழங்கள் கிடச்சிருக்கு இந்த தடவை. ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நான் பறிச்சிட்டேன் சீக்கிரமாக. இன்னும் ரெட்டு கலரில் மாறணும், செடி வளரணும் அப்படிங்கிறதுக்காக பறிச்சிட்டேன். அதனால் பாதி காய் பாதி பழமாக இருக்குது. ஆமாம், இதில் வந்து பாருங்கள், இன்னும் காய் வந்து பெருக்கணும் இல்லையா, அதனால் அடுத்து வர்றதுக்கு விட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச சீத்தாப்பழங்க, ரெட்டு சீத்தா. இது நல்ல பெருசாக வந்திருக்கு. மரமும் வந்துட்டு நல்ல பெருசாகிருச்சு. ஆமாம், இதுக்கு வந்து எந்த வித பராமரிப்பும் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு பனை மரத்துக்கு அடியில் இருக்குது, சும்மா வச்சு விட்டது. நல்ல பழங்கள் இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. தண்ணியும் கொடுக்கறதில்ல, எந்த உரமும் கொடுக்கறது இல்லைங்க. ஆனால் பழங்கள்லாம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. சூப்பராக வந்துட்டுருக்காங்கங்க. பாருங்கள், ஒரு பனை மரத்துக்கு அடியில் இருக்காங்க இவங்க. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு கொய்யா, அவங்களும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், எங்களுக்கு முன்னாடியே ஒருத்தங்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயும் வந்துட்டு எனக்கு வந்து 3 பழங்கள் இன்றைக்கி கிடச்சதுங்க. ஆமாம், அப்புறம் வந்து சீத்தா தான் வந்து நிறைய கிடச்சாங்க. அதுவும் அப்புறம் வாழை வந்து எடுத்தோம் இன்றைக்கி. அப்புறம் நிறைய காய்கறியும் எடுத்திருக்கோம். வாழைத்தண்டு எடுத்திருக்கோம், வாழைப்பூ எடுத்திருக்கோம், மாதுளை எடுத்திருக்கோம். அப்புறம் மெழுகு பீர்க்கன், அப்புறம் பூக்கள், முருங்கை, இந்த மாதிரி இன்றைக்கான ஹார்வெஸ்ட் இது தாங்க. நல்லா இருக்கா? தேங்க்யூ.